Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பயோமாலிகுல்ஸோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். லிட்ரலாக பயோமாலிகுல்ஸ் பிகாஸ் போன வீடியோவில் பயோமாலிகுல்ஸை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸு, மேக்ரோமாலிக்யூல், மைக்ரோமாலிக்யூல், ஆசிட் சாலுபிள், இன்சாலுபிள், அப்புறம் நம்ம எர்த்து க்ரஸ்டோட நம்ம பாடியில் எந்த கண்டென்ட் அதெல்லாம் பார்த்தோம். இப்போது இருக்கிற கெமிக்கல்ஸ் பற்றி படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். முக்கியமாக கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து அப்படின்னு நம்ம யூஸ்வலாக ஆரம்பிப்போம். அது அப்புறம் புரதச்சத்து புரோட்டீன், கொழுப்புச்சத்து லிப்பிடு, அதுக்கப்புறம் இது மூணும் ப்ளஸ் நியூக்ளிக் ஆசிட், இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் படிச்சுருவோம். என்சைம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக் உள்ளே போகிறோம். நான் இங்கே போட்ட நம்பர்ஸ் பிரகாரம் நம்ம 4 வரைக்கும் படிச்சிருக்கோம் கண்டினியூஷனாக. இந்த ப்ரைமரி மெட்டபோலைட், செகண்டரி மெட்டபோலைட், மைக்ரோமாலிக்யூல், மேக்ரோமாலிக்யூல்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற டைட்டில் பாலிசாக்கரைட்ஸ். சாக்கரின், சக்காரம் அப்படின்னு சொன்னால் கரும்போட பேர். ஸோ சுகர் இருக்குது, அது பாலிசாக்கரைட். நல்ல ஒரு பெரிய கனத்தை நிறைய மோனோமரை வச்ச ஒரு பாலிசாக்கரைட் கார்போஹைட்ரேட். The acid insoluble pellet also has polysaccharides, carbohydrate, as another class of macromolecules. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் மேக்ரோமாலிக்யூல்குள்ளே வருது. ஆசிட் இன்சாலுபிள் ஃப்ராக்ஷன். ஓகே, polysaccharides are long chain of sugars, long chain. They are threads, literally a cotton thread containing different monosaccharide as building blocks. நிறைய மோனோசாக்கரைடு எல்லாம் சேர்ந்தது. நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச மோனோசாக்கரைடுனா நம்ம குளுக்கோஸை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், செல்லுலோஸ் இஸ் அ பாலிமெரிக் பாலிசாக்கரைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட், தட் இஸ் குளுக்கோஸ். ஒரே ஒரு டைப் ஆஃப் மோனோமர் இருந்துச்சு, லைக் குளுக்கோஸ் 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 இருந்தால் அதை ஹோமோ பாலிமர்னு சொல்லுவோம். வேறு வேறு குளுக்கோஸு, ஃப்ராக்டோஸு, சுக்ரோஸ் எல்லாம் கலந்து அப்படிலாம் இருந்தால் அது ஹெட்டிரோ பாலிமர்னு சொல்லுவோம். அது இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், செல்லுலோஸ் இஸ் பாலிமெரிக் பாலிசாக்கரைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட், தட் இஸ் குளுக்கோஸ். செல்லுலோஸ் இஸ் அ ஹோமோ பாலிமர். இந்த லைன் கண்டிப்பாக படிச்சுக்கணும். Starch is a variant of this but present as a storehouse of energy in plant tissue. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டென்ட்டு ஸ்டார்ச்சு, அனிமலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாலிசாக்கரைட்னா கிளைக்கோஜன். ஓகே, ஸோ அனிமல்ஸ் ஹாவ் அனதர் வேரியண்ட் கால்டு கிளைக்கோஜன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிளைக்கோஜன். இனுலின் இஸ் அ பாலிமர் ஆஃப் அ ஃப்ரக்டோஸ். இப்போ நாம் பார்த்த செல்லுலோஸில் வெறும் குளுக்கோஸாக இருக்குது. இனுலினில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஃப்ரக்டோஸ். In a polysaccharide chain, say for example glycogen, the right end is called the reducing end and the left end is called the non-reducing end. Then right, left அப்படின்னு போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. ஃபார் ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போகுதா, அப்படியே போயிட்டு இருக்கு. This end is 1,4 alpha. ஆல்ஃபா லிங்கேஜ்னு வச்சுக்கலாம் இதை. ஓகே, இந்த எண்டில் பிரான்ச் வர எண்டை தான் இங்கே போட்டிருக்காங்க. பிரான்ச் வர எண்டில் யூ ஹாவ் 1,6 லிங்கேஜ். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதெல்லாம் ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ், பிரான்ச் வர்றதெல்லாம் 1,6 லிங்கேஜ். நீங்கள் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஒரு பிரான்ச்சுக்கும் இந்த ஒரு பிரான்ச்சுக்கும் நடுவில் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 to 14 குளுக்கோஸ் ரெசிடியூஸ் இருக்கும். 10 to 14 ரெசிடியூஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஃபார் எவ்ரி 6 குளுக்கோஸ் யூனிட் தேர் வில் பி அ பிரான்ச். ஓகே, நீங்கள் எப்படி பார்த்துட்டு போகலாம், பிரான்ச்சாக சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ரெடியூசிங் என்ன, ரைட் என்ன, லெஃப்ட் என்ன அப்படிலாம் சொன்னிங்கன்னா, பேசிக்கலாக ரெடியூசிங் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் ஃப்ரீ
ஆல்டோஸ் குரூப்போ இல்லை கீட்டோஸ் குரூப்போ இருக்கும் ரெடியூசிங்கில். நான் ரெடியூசிங்கில் அது இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, ரெடியூசிங் சுகர் அப்படின்னா என்னென்னா, it will just convert, it reduce the cupric ion, that is cupric ion அப்படின்னு சொன்னிங்கன்னா Cu2 plus it will be converted into Cu plus மாற்றும், குப்ரஸ் ஃபார்மாக மாற்றும். இந்த மாதிரி மாற்றிட்டா தட் இஸ் ரெடியூசிங். மாற்றலைன்னா நான் ரெடியூசிங். நம்ம இதுக்கு தான் பெனடிக்ஸ் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். பெனடிக்ஸோ இந்த ஃபெல்லிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெனடிக்ஸ் டெஸ்ட்டில் அது ஒரு ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர்னால் காப்பர் சல்ஃபேட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ எதையோ ஆட் பண்ணுறோம் ஒரு கண்டென்ட், அது ரெடியூசிங் சுகராக இருந்தால் தட் வுட் பி கன்வெர்டட் இன்ட்டு குப்ரஸ் ஆக்சைடாக மாறி கலர் மாறி ஒரு ப்ரிசிபிடேட் ஆகிடும். அந்த ப்ரிசிபிடேட் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கொஞ்சமாக க்ரீனாவோ இல்லை அதுக்கு எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி க்ரீனோ எல்லோவோ ஆரஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பிரிக் ரெட்டு வரைக்கும் மாறிக்கிட்டு போகும். ஸோ இதுதான் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங். ஸோ ரெடியூசிங்னா கம்பல்சரியாக தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட் குப்ரிக் அயான் வில் பி கன்வெர்டட் இன்ட்டு குப்ரஸ். நான் ரெடியூசிங்கில் அது நடக்காது. ஸோ ரெடியூசிங்கில் உங்களுக்கு ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ் குரூப் இருக்கும், ஃப்ரீ ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ் இதில் இருக்காது. இது பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணும். இதில் த ரைட் எண்ட் இஸ் கால்ட் ஆஸ், ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இன் அ பாலிசாக்கரைட் செயின், see for example this is glycogen, the right end is called the reducing end and the left end is called the non-reducing end. அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் கார்பன் இருக்குது பாருங்கள். ஸோ டெர்மினல் கார்பனில் தெர் இஸ் நோ ஃப்ரீ ஆல்டோஸ் ஆர் கீட்டோஸ் எண்ட். அப்படி போயிட்டிங்கன்னா தட் இஸ் நான் ரெடியூசிங். இதே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கணும். ஸோ கார்பன் நம்பர் 1 ஆஃப் த ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் வந்து ரெடியூசிங்காக இருக்கும். அப்படி இருந்தால் அது ரெடியூசிங் எண்ட். ஸோ அதுதான் இவங்க சொல்லுவாங்க ரைட் எண்ட் இஸ் கால்டு த ரெடியூசிங். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கார்பன் ஆஃப் த ஃபஸ்ட்டு குளுக்கோஸில் உங்களுக்கு இது ரெடியூசிங். ஸோ இது லெஃப்ட்டுக்கு போக போக அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆல்டோஸ் கீட்டோஸ் குரூப் இல்லை, இட்ஸ் கவர்ட், அது வந்து நான் ரெடியூசிங். அதுதான் மீனிங். இட் ஹாஸ் பிரான்ச்சஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்ட்டூன். இந்த பிக்சரு ஸ்டார்ச் ஃபார்ம்ஸ் எலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். இன்னும் சுற்றி சுற்றி போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்டார்ச் கேன் ஹோல்ட் I2 iodine molecule in the helical portion. The starch I2 is blue in color. Cellulose does not contain complex helices and hence cannot hold I2. So here starch can hold. Starch is the reducing sugar அப்படின்னு சொல்லிட்டாங்க. Cellulose is a non-reducing because it cannot hold iodine. அப்படின்னா அது non-reducing. அதில் சேஞ்ச் நடக்கலை, அதில் நோ ஃப்ரீ ஆல்டோஸ் ஆர் கீட்டோஸ் குரூப்பு. செல்லுலோஸ், ஸ்டார்ச் இஸ் த ரெடியூசிங் சுகர். இதுதான் இந்த கண்டென்ட். இதுக்கு மேலே நமக்கு கார்போஹைட்ரேட்டில் ரொம்ப பெரிய கண்டென்ட்லாம் கொடுக்கல. இன்னும் ஒரு குட்டி பேராகிராஃபு இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. பிரான்ச்சில் என்ன இருக்குது, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அப்படியே ஞாபகம் வச்சு எழுதிக்கணும். அடுத்தது plant cell walls are made of cellulose. Everyone knows. Paper made from plant pulp and cotton fiber is cellulosic. இதுவும் தெரிஞ்சது. There are more complex polysaccharides in nature. They have as building blocks amino sugars and chemically modified sugars. நிறைய இருக்குது நமக்கு. இப்போது சாக்கரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோனோசாக்கரைட், பாலிசாக்கரைட், நம்ம சாதாரணமாக பார்க்குற கேன் சுகர், இப்போ ஃப்ரூட்டில் வர்ற ஃப்ரக்டோஸ் ஃப்ரூட் சுகர், இப்படிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிளைக்கோஜன் அப்படின்னு சொன்னால் அனிமல் சுகர், அதுதான் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது பாலிசாக்கரைட். ஸோ நிறைய இருக்குது. அதில் பில்டிங் பிளாக்ஸ் அமினோ சுகர் அண்ட் கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ், குளுக்கோசமைன், என் அசிட்டைல் குளுக்கோ, கேலக்டோசமைன் எக்ஸெட்ரா ஆர் ஆல். ஸோ கைட்டின் இருக்குது இல்லையா, எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபாட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் கால்டு கைட்டின். இதே கைட்டினை ஃபங்கையோட செல்வால். தீஸ் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் மோஸ்ட்லி homopolymers. So mostly they are homopolymers. இதில் ஹெட்டிரோபாலிமரும் இருக்குது. நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல் வால் இருக்குல்ல, பெப்டிடோகிளைக்கன், அது இட் இஸ் அ ஹெட்டிரோபாலிமர். வேணும்னா அது அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட் பற்றி ரொம்ப குட்டி. அடுத்ததாக ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கிற கண்டென்ட் நாம் படிக்க போகிறது லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ் படிச்சுட்டு வில் பி பேக் டு ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இப்போ லிப்பிட் பார்ப்போம்.
ஸோ அடுத்தது லிப்பிட். ஸோ லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி வாட்டர் இன்சாலபிள். இது தெரியும், எண்ணெயும் தண்ணியும் சேராது. இட் இஸ் லிப்பிட். They could be simple fatty acids. A fatty acid has a carboxyl group attached to an R group. The R group could be methyl or ethyl or higher number of methylene. Okay, so the R group could be methyl ஆகவும் இருக்கலாம், எத்திலாகவும் இருக்கலாம், or higher number of more and more number of மெத்திலீனாக இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, CH2 குரூப் 1 கார்பன் டு 19 கார்பன் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போக போக யூஸ்வலாக லாங் செயின்டு ஃபேட்டி ஆசிடுன்னு சொல்லுவோம். 20க்கு மேலே போகும்போது அது கொஞ்சம் வாலட்டைலாக மாறுறதுக்கு, வாலட்டைல்னால் இப்போ நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வாலட்டைலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றுனா தானே எரியுது. ஸோ அது அந்த மாதிரி ரொம்ப லாங் செயினாக போக போக அது ரொம்ப வாலட்டைலாக மாறிடும், எரியிற தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட் has 16 கார்பன் இன்க்ளூடிங் கார்பாக்சைல் கார்பன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்பல்சரியாக பைஹார்ட் பண்ணிவிடுங்க. பால்மெட்டிக் ஆசிடில் 16 இருக்குது, அராக்கிடானிக் ஆசிடில் 20 கார்பன் ஆட்டம் இன்க்ளூடிங் த கார்பாக்சைல் கார்பன். Fatty acids could be saturated without a double bond or unsaturated. நம்ம unsaturated fatty acids இருக்கும், பியூஃபா மியூஃபாலாம் படிச்சிருப்பீங்க. unsaturated பியூஃபா பாலி unsaturated fatty acid, mono unsaturated fatty acid, இதெல்லாம். So when it could be saturated without a double bond or unsaturated with one or more C double bond C, it will be there. So unsaturated is good, okay, because it has got more double bonds. Another simple lipid is glycerol, which is trihydroxypropane. Trihydroxypropane அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கிளிசராலோட ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு போனால் I just write C3H8O3. C3H8O3 ட்ரைஹைட்ராக்சைல் ப்ரோப்பேன். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, ட்ரைஹைட்ராக்சிப்ரோப்பேன். ஏன்னா 3 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கும், இதில் 3 ஹைட்ராக்சைல் குரூப்பு. அண்ட் ப்ரோப்பேனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C3H8. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இது ப்ரோப்பேனோட ஃபார்முலா. அண்ட் 3 ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கிறதுனால this is otherwise called as the glycerol, which is trihydroxypropane. Many lipids have both glycerol and fatty acids. So glycerolக்கு இது ரெண்டுமே இருக்கலாம். Here the fatty acids are found esterified with glycerols. They can be then monoglyceride, diglyceride or triglycerides. எதுவாகவும் இருக்கலாம், 1 or 2O 3O like. These are also called fats and oils based on melting points. இது நம்ம இப்போது ஃபேட்டுன்னு தனியாக சொல்லிக்கலாம், இல்லை ஆயில்ஸ், இது மெல்ட்டிங் பாயிண்ட்டை வச்சு சொல்கிறது தான். மெல்ட்டிங் பாயிண்ட், ஆயில்ஸ் ஹாவ் லோவர் மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போ எதுக்கெல்லாம் லோவர் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கோ, லைக் ஜிஞ்சிலே ஆயில், நம்ம சஃபோலா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ரிமைன் ஆஸ் ஆயில். வின்டரில் அது அப்படியே கட்டியாக மாறாது, நெய் மாதிரியோ இல்லை வனஸ்பதி மாதிரியோ மாறாது. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் ரொம்ப திக்காக அப்படியே நெய் மாதிரி கல் மாதிரி ஆகிடும், solidify ஆகிடும். So oil have lower melting point, gingerly oil, and hence remain oil as winter. In winter, can you identify a fat from the market? Some lipids have, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கும்போது அது ஆயிலாகவும் இருக்குது. ஹையர் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற தேங்காய் எண்ணெய், கீ அதெல்லாம் அப்படியே solidify ஆகிடுது. அது எக்ஸாம் கொஷின். கேன் யூ ஐடென்டிஃபை அ ஃபேட் ஃப்ரம் த மார்க்கெட்? சம் லிப்பிட்ஸ் ஹவ் பாஸ்பரஸ் அண்ட் அ பாஸ்பாரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் தெம். அதில் பாஸ்பரஸ் இருந்தால் பாஸ்போலிப்பிட். த குட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் இஸ் லெசித்தின். So they are found in cell membrane. Lecithin is one example. Some tissues, especially the neural tissues, have lipids with more complex structure. Neural tissue இருக்கிறது என்ன, myelin sheath. அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ், அது ஃபுல்லாகவே உங்களுக்கு லிப்பிட், myelin sheath. நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், எஸ்டிரோஜன், ப்ரோஜெஸ்டிரோன், ஸ்டீராய்டு, இது எல்லாமே லிப்பிட் பேஸ்.
ஓகே, ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது லிப்பிடோட கண்டென்ட்டு. இதில் அந்த ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், லோ மெல்ட்டிங் பாயிண்ட், சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் த நம்பர் ஆஃப் பால்மெட்டிக் ஆசிட், கார்பன் அண்ட் அரக்கிடானிக், இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட் அபவுட் லிப்பிட்ஸ். இவ்வளோ தான். அடுத்ததான் நம்ம இப்போ ப்ரோட்டீன் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே a cluster of amino acids. ஸோ அமினோ ஆசிடை படிச்சுட்டு ப்ரோட்டீன் போகும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ லெட் மீ கெட் into amino acids. So amino acids are organic compounds containing an amino group and an acidic group as substituent on the same carbon, that is the alpha carbon. Hence they are called alpha amino acids. இப்போ அமினோ ஆசிட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 கண்டென்ட் இருக்கும். அந்த 4 கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பாக்சில் குரூப்பு, அமினோ குரூப்பு, அதுக்கப்புறம் மாறி மாறி வர வேரியண்ட் குரூப் 6. ஸோ அதனால தான் இதை சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் அப்படி சொன்னால் மீத்தேனில் இருக்கிற மாதிரி ஒரு 4 குரூப் இதுலேயும் இருக்கிறதுனால தான் இதை சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் சொல்கிறது. ஸோ தி ஆல்ஃபா கார்பன், hence they are called alpha amino acids and they are substituted methanes. There are 4 substituent groups occupying the 4 valency position. These are hydrogen, carboxyl group, amino group and a variable group designated as R group. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த என் டெர்மினல், தட் இஸ் அமினோ குரூப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, கார்பாக்சைல் குரூப் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ சி டெர்மினல் ரைட் ஹேண்ட் சைடு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, CR. அடுத்தது லெஃப்ட் டெர்மினல் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அது என் டெர்மினல், லெஃப்ட் சைடு இருக்கிறது என் டெர்மினல். இப்போ பார்ப்போம். Based on the nature of R group, there are many amino acids. However, those which occur in protein are only of 20 types. இப்போ நம்ம உடம்புல thousands of protein இருந்தாலும் அத்தனையுமே டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 20 அமினோ ஆசிடால தான். Okay, the R group in this proteinaceous amino acids could be a hydrogen. Hydrogen இருந்தால் that is glycine. இங்கே இருக்கு பாருங்க இந்த பிக்சரு. ஸோ ஹைட்ரஜன் இருந்தால் கிளைசில் இந்த ஆரில். உங்களுக்கு இதில் வந்துட்டு மெத்தில் குரூப் இருந்தால் அலானின் CH3 அண்ட் இன் கேஸ் ஆஃப் செரினில் ஹைட்ராக்சி மெத்தில் இருந்தால் இட் இஸ் செரின். ஸோ ஹைட்ரஜன் இருந்தால் கிளைசின் அண்ட் மெத்தில் குரூப் இருந்தால் அலனின் அண்ட் ஹைட்ராக்சி மெத்தில் இருந்தால் செரின். ஸோ இதுதான் வேரியண்ட் குரூப். மீதி எல்லாம் இந்த என் டெர்மினலோ இல்லை சி டெர்மினலோ மாறல. இந்த வேரியண்ட் குரூப் ஆர் குரூப் அலோன் is getting changed. இப்போ போவோம். So there are 3 of the 20 are shown in the figure, that's we have seen now. The chemical and physical properties of amino acids are essentially of the amino, carboxyl and the R functional group. Based on number of amino and carboxyl group, there are acidic, glutamic acid or basic glycine or neutral amino acid. ஸோ ஒரு அமினோ ஆசிடை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலாக இப்போ கார்பாக்சில் குரூப் இருக்கிறது தான் அதுக்கு அசிடிட்டியை கொடுக்குது. அமீன் குரூப் இருக்கிறது தான் அதுக்கு பேசிக் நேச்சரை கொடுக்குது. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிடில் நமக்கு வந்து ஒரு ஸ்விட்டர் அயானிக் ப்ராப்பர்ட்டி இங்கே கொடுத்துருக்காங்க கீழே, ஸ்விட்டர் அயான் ஃபார்ம். எதுக்காக இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தே ஆர் ஆக்சுவலி டைபோலார் அயான், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு as well as நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது 2 குரூப்புமே இருக்கிறதுனால தான் இதை டைபோலார் அயான்னு சொல்கிறது, நம்பர் 1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தே கீப் சேஞ்சிங். அதை வச்சு இந்த பொசிஷனை வச்சுட்டு pH மாறிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே இந்த கார்பாக்சிலேட் குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அது அசிடிட்டியை கொடுக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ஞாபகம் வச்சுக்கணும். அமீன் குரூப்பு பாசிட்டிவ் சார்ஜு அண்ட் திஸ் அமோனியம் அயான் இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அண்ட் இட் மேக்ஸ் த கண்டென்ட் டு பி பேசிக். ஸோ அது ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இதை நம்ம சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஸ்விட்டர் அயான் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் இப்போ இந்த பேராகிராஃபில் இப்போ நம்ம படிக்க போகிறோம். So the chemical and physical properties of amino acids are essentially of the amino, carboxyl and the R functional group, and based on the number of amino and carboxyl group they are acidic. Glutamic acid, aspartic acid, அதெல்லாம் acidic group,
அண்ட் பேசிக் அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா லைசின் அண்ட் கார்பாக்சில் குரூப்ஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா வேலைன். வேலைன் இஸ் அன் அதர் இம்பார்ட்டண்ட் அமினோ ஆசிட். And similarly, there are aromatic amino acids. Aromatic ring இருந்துச்சுன்னா like tyrosine, tryptophan and phenylalanine எல்லாம் aromatic. A particular property of amino acid is the ionizable nature of amine group as well as carboxyl group. Hence, in solution of different pH, the structure of amino acid changes. இப்போ இந்த Zwitter ionic formula கொடுத்துருக்காங்கல்ல இந்த B, இங்கிருந்து ஒரு hydrogen is being removed in the Bல. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இது H2N, இது ஒரு H3N, இது திருப்பியும் H3N. ஸோ the changes happen. ஸோ இது ஒரு ரிவர்சபிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த pH மாறிக்கிட்டே இருக்கிறது தான் Zwitter ionic form. இது வந்து ஒரு பேசிக். இந்த பேசிக்கை வச்சுக்கிட்டு அமினோ ஆசிட் தான் பேஸு. இதை வச்சுக்கிட்டு இப்போ நாம் இந்த அமினோ ஆசிடால் பில்ட் ஆன நம்ம ப்ரோட்டீன்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு ப்ரோட்டீன்ஸ். இப்போ வருவோம். ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னால் புரதங்கள். அதாவது ப்ரோட்டீன் இல்லாத நம்ம வாழ்க்கையை நினைக்கவே முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன், ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன். இப்போ எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசின் ப்ரோட்டீன், கோண்ட்ரின் கார்டிலேஜஸ், அதுக்கப்புறம் ஆக்டின், மயோசின் ப்ரோட்டீன், கண்ணில் பார்வை அதுக்கு ப்ரோட்டீன், என்சைம்ஸ் ப்ரோட்டீன், மோஸ்ட் ஆஃப் த ஹார்மோன்ஸ் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் தான் நம்மளோட பில்டிங் பிளாக். அதோட பில்டிங் பிளாக் அமினோ ஆசிட்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ். தே ஆர் லீனியர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்ட் பை பெப்டைட் பாண்ட்ஸ் ஆஸ் ஷோன் இன் 9.3. ஒன்று பார்த்து ஸோ அமினோ ஆசிடுன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு கோடு போட்ட மாதிரி, ஒரு த்ரெட்டு மாதிரி போச்சுன்னா ஸ்ட்ரக்சரில் போட்டிருப்பாங்க பின்னாடி. சி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் ட்ரா. சி ஒரு அமினோ ஆசிட், இன்னொரு அமினோ ஆசிட், ஒரு பெப்டைட் பாண்ட், அமினோ ஆசிட், இப்படியே போயிட்டே இருக்குது த்ரெட்டு மாதிரி பெப்டைட் பாண்டோடு சேர்த்து. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீனாக ஒரு அமினோ ஆசிட். ஸோ இந்த பக்கம் N டெர்மினல், இந்த பக்கம் C டெர்மினல். ஸோ இந்த C டெர்மினலும் அடுத்த அமினோ ஆசிடோட N டெர்மினலும் லிங்க் ஆகும்போது ரிமூவல் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிக்யூல். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த லிங்க், இந்த பெப்டைடு லிங்க்கு. ஸோ லெட் us see. Each protein is a polymer of amino acid. As there are 20 types of amino acids, alanine, cysteine, proline, tryptophan, lysine, and the madri. A protein is a heteropolymer and not a homopolymer because protein la ஒரே amino acid வரப்போறதில்ல. different amino acid combination தான் protein. So it is a heteropolymer. A homopolymer has only one type of monomer repeating n number of times. This information about the amino acid content is important as later in your nutrition lesson, that is digestive lessonல இருக்கணும். இப்போ நமக்கு இந்த எடிஷனில் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லை, நம்மளோட நீட் சிலபஸ்லேயும் இல்லை. அதனால் பின்னாடி படிப்போம் அப்படிங்கிறத விட இப்போ நமக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்கிறேன். எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் சிந்தசைஸ்டு பை அவர் சிஸ்டம். நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகாது. அதை நம்ம வெளியில் இருக்கிற ஃபுட்டுலேருந்து தான் எடுக்கணும். டயட்டரி ப்ரோட்டீன் சொல்லிட்டு போயிடலாம். அதை நம்ம உடம்புலையே சிந்தசைஸ் ஆகிறதெல்லாம் நான் எசென்ஷியல். இப்போ பார்ப்போம். This information about the amino acid content is important as later in your nutrition lesson you will learn that certain amino acids are essential for our health and they have to be supplied through our diet. So dietary protein. Hence dietary proteins are the source of essential amino acids. Therefore amino acids can be essential or non-essential. The later are those which our body can make. The later in the sense non-essential can be synthesized by our own system, while we get essential amino acid through our diet or food. Proteins carry out many functions in living organisms. Some transport nutrient across cell membrane. நியூட்ரியன்ட் அக்ராஸ் த செல் மெம்பரேன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படிச்சுட்டு அதுக்கு வரேன். சம் ஃபைட் இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற
எத்தனை இம்யூன் சிஸ்டம் இம்யூனோகுளோபுலின்ஸ் அது முழுக்க ப்ரோட்டீன். சம் ஆர் ஹார்மோன்ஸ், சம் ஆர் என்சைம்ஸ் and etc. Collagen is the most abundant protein in animal world, and ribulose bisphosphate carboxylase oxygenase riboscone simple solid is the most abundant protein in the whole of the biosphere, which is present in plant kingdom. Plant kingdom la irukku idu irukkiradanaala da dark reaction நடக்குது, food prepare ஆகுது. That is the food prepared by the photosynthesis oda completion because of this enzyme. Okay, so இப்போ நம்ம பார்ப்போம். Animal world ல அதிகமா இருக்கிறது collagen is one of the protein. Some proteins and their functions. Protein collagen intercellular ground substance நம்ம animal tissuesல பார்த்தோம். Trypsin enzyme, insulin hormone, antibody, fight infectious agents, receptor, sensory reception, smell, taste, hormone, etc. இதெல்லாமே protein. GLUT4 enables glucose transport into the cell. இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Through this the glucose is transported into the cell. This is basic. So protein is made of amino acids. அதில் essential and non-essential. essentialனா என்ன, non-essentialனா இங்கே பார்த்தோம். இப்போ ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். The structure of proteins. Proteins, as mentioned earlier, are heteropolymers containing strings of amino acids continuous. A structure of molecule means different things in different contexts. In inorganic chemistry, the structural invariably refers to the molecular formula. நம்ம அங்கே படித்தா அப்படி தான் படிக்கணும். NaCl or MgCl, magnesium chloride, sodium chloride. Like organic chemists always write a two-dimensional view of the molecules while representing the structure of the molecule. Organic chemistனா two-dimensionalல கொடுப்போம். இப்போ நாம் பயாலஜி ரிலேட்டடாக படிக்கும்போது என்ன படிக்க போகிறோம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பென்சின், naphthalene, etc. Physicists conjure up the three-dimensional view of molecular structures, while biologists describe the protein structure at 4 levels. The sequence of amino acid, the positional information in a protein, which is the first amino acid, which is second, and so on, is called primary structure. So அதான் நம்ம லீனியராக இப்படியே போயிட்டு இருக்கு. Just a minute. See, இப்படியே லீனியராக போயிட்டுருக்கு. That is amino acid, amino acid இப்படி போனால் that is primary structure. இப்போ உங்களுக்கு alpha helix இப்படி போகுது. ஓகே, or else beta helix இப்படி போய் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டு அப்படி போச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு secondary structure. ஸோ ஆல்ஃபா ஆர் பீட்டா பிளேட்டட் ஷீட் அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் பீட்டா பிளேட்டட் ஷீட்டு. இது ஆல்ஃபா ஹெலிக்ஸ் மாடலில் அப்படியே சுற்றி போகுது. அமினோ ஆசிட் மேலே ஒரு அமினோ ஆசிட், கீழே வர ஒரு அமினோ ஆசிட். ஸோ ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருந்தால் இது செகண்டரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னால் அப்படியே உங்களுக்கு சுற்றி ஒரு நூல்கண்டு மாதிரி போயிட்டுருக்கு. இது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இன்னும் கொஞ்சம் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஒரு லீனியர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஒரு லீனியர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஒரு லீனியர், இப்படி போயிட்டு இருந்தால் இது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ அவ்வளோதான், இதில் ரொம்ப சிம்பிள். த்ரெட்டு மாதிரி போகிறது ப்ரைமரி, அதுக்கப்புறம் ஒரு ரிங்காக ஆல்ஃபா பீட்டா அந்த மாதிரி போகிறது செகண்டரி ஸ்ட்ரக்சர். அடுத்தது ஒரு நூல்கண்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது கண்டினியூஸாக. இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரோட ஃப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இது அப்படியே சுற்றி கிளஸ்டராக வந்ததுன்னா டெர்ஷியரி. அதை தாண்டி ஒரு டெர்ஷியரி ப்ரோட்டீன் ப்ளஸ் ஒரு கோடு, அது அப்படியே உங்களுக்கு பாலிபெப்டைடாக மாறும்போது இட் இஸ் அ குவாட்டர்னரி. So let us see the sequence of amino acid, that is the positional information in a protein, which is the first amino acid, which is second, and so on, is called the primary structure of a protein. A protein is imagined as a line, the left end represented by the first amino acid and the right end represented by the last amino acid. That is, in the pakkam left vanda N terminal, right vanda C terminal. The first amino acid is also called as N terminal amino acid. The last amino acid is called the C terminal amino acid. This is very important line. ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. So what is present in the left terminal and what is present in the right terminal. And a protein thread does not exist throughout as an extended rigid rod. அதே மாதிரி போகாது. The thread is folded in the form of a helix, similar to a resolving staircase, alpha helix.
The thread is folded in the form of a helix, and of course only some portion of the protein thread are arranged in the form of a helix. So இங்கே நமக்கு alpha helix கொடுத்திருக்கு பாருங்க, the structure alpha helix. இது beta pleated sheet, நடுவில் hydrogen bond, நிறைய bond கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு, கோவேலன்ட் பாண்ட், வாண்டர்வால்ஸ் அட்ராக்ஷன், இது எல்லாமே சேரும்போது உங்களுக்கு பீட்டா பிளேட்டட் ஷீட்டு. அடுத்தது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், சுற்றி 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 வர்றது. குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னால் அதுவும் ப்ளஸ் லீனியர் மாடல் அப்படியே கிளஸ்டராக வர்றது. ஸோ லெட் us see. So of course only some portion of the protein thread are arranged in the form of a helix. In proteins only right-handed helix are observed. Other regions of the protein thread are folded into other forms as what is called a secondary structure. In addition, the long protein chain is also folded upon itself like a hollow woolen ball, giving rise to the tertiary structure, and this gives us the three-dimensional view of a protein. And the tertiary structure is absolutely necessary for the many biological activities of a protein, because protein நாலே கொஞ்சம் heavy Dalton weight, அப்போ சிம்பிளாக லீனியராக வர்றதில்ல. மோஸ்ட் ஆஃப் அவர் என்சைம்ஸ் இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரும் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரும் தான் நிறைய இந்த மெட்டபாலிசம்குள்ளே வர enzymes and hormones. So some proteins are an assembly of more than one polypeptide or subunits. The manner in which these individual folded polypeptides or subunits are arranged with respect to each other. Linear string of spheres arranged one upon each other in the form of a cube or a plate is the architecture of a protein, otherwise called as the quaternary structure. I told no in the previous page. இப்போ அப்படியே ஒரு கிளஸ்டர், திருப்பியும் ஒரு கோடு, திருப்பியும் கிளஸ்டர் கோடு, இப்படி கிளஸ்டராக நிறைய பாலிபெப்டைட் யூனிட்ஸ் போட்டு it will form a quaternary structure of a protein. Adult human hemoglobin consists of 4 subunits. அதில் 2 ஆல்ஃபா இருக்கும், 2 பீட்டா, alpha 1, alpha 2, beta 1 and beta 2. So 2 of these are identical to each other, hence 2 subunits of alpha type and 2 subunits of beta type together constitute a human hemoglobin. So this is about protein. So protein பார்த்தீங்கன்னா amino acids பற்றி தெரியணும், அதுக்கப்புறம் dietary protein as well as the essential protein அதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் you have to talk about the structure, primary structure, secondary, tertiary and quaternary structure. ஸோ இப்போ ப்ரோட்டீன் முடிச்சாச்சு. ப்ரோட்டீன் முடிச்சுட்டு we are just going to study about nucleic acids. இப்போ நமக்கு நியூக்ளிக் ஆசிடை நிறைய போடலை. ஆக்சுவலி நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் இந்த எடிஷனில் எடுத்துட்டாங்க. ஸோ நாம் வெறும் அந்த கண்டென்ட், இப்போ ஒரு நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹாவ் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடுனா என்ன? ஒரு நைட்ரோஜினஸ் பேஸு ப்ளஸ் ஒரு டிஆக்சிரிபோஸ் சுகர் ப்ளஸ் ஒரு பாஸ்பேட், இதெல்லாம் சேரும்போது அது நியூக்ளியோடைடு. அந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ், பாலிநியூக்ளியோடைடு சேர்ந்தது தான் ஒரு டிஎன்ஏ, ஒரு ஆர்என்ஏ அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இப்போது இதில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இந்த ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் அந்த கண்டென்ட் எல்லாம் டோட்டலாக குறைச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில். ஸோ இப்போ படிக்கிறேன். நம்பர் 10 இருக்குது பாருங்கள். Living organisms have number of carbon compounds in which heterocyclic rings can be found. Some of these are nitrogenous bases. நைட்ரஜன் பேஸஸ் பார்த்திங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் அண்ட் தைமின். இப்போ டிஎன்ஏல இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம பேசிக்கலாக பார்க்குற டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூ ஹாவ் அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின். இவங்க 2 பேரும் தனி, இவங்க 2 பேரும் தனி. இவங்க பியூரின் பேஸ், ஓகே, இவங்க பியூரின், இவங்க பிரமிடின் பேஸ். ஸோ இவங்க சிடி. பட் எப்பவுமே the combination is A is always pair with T, base pairனு சொல்லுவோம், and guanine is always pair with C. So that is double bond and this is triple bond. இப்போது இதோட ஒரு சுகர், அப்புறம் இதோட ஒரு சுகர், இது ரெண்டும் சேர்த்த ஒரு பாஸ்பேட். ஸோ இப்படி நம்ம போட்டுக்கிட்டால் this is one sugar, இது ரெண்டும் சேர்த்து பாஸ்பேட். I just drew it. ஸோ இப்போ ஒரு பாஸ்பேட்டு, ஒரு சுகர், ஒரு பியூரின் அண்ட் ஒரு பிரமிடின் எல்லாம் சேர்ந்தால் ஒரு நியூக்ளியோடைட்.
ஓகே. ஸோ இதில் பாஸ்பேட் இல்லாமல் அடினைன், தட் இஸ் ஒரு பியூரின், ஒரு பிரமிடின் அண்ட் ஒரு சுகர் இருந்தால் நியூக்ளியோசைடு. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் ரொம்ப மினிமைஸ் ஆகிருக்கு. பிகாஸ் ரொம்ப டீட்டெயில் வந்து ஜெனட்டிக்ஸ் லெசனில் நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் புக்கில். ஸோ திஸ் இஸ் ஒன் நியூக்ளியோடைடு. இப்போ டிஎன்ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் மாடல், ஆன்டி பேரலலி இட் இஸ் கோயிங். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சரும் அடுத்த காயிலில் ஆன்டி பேரலாக போகும்போது அதுவும் இதுவும் யுனைட் ஆகிறது தான் உங்களுக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நான் இப்போ வரேன். Living organisms have number of carbon compounds in which heterocyclic rings can be found. Some of these are nitrogen bases: adenine, guanine, cytosine, uracil and thymine. So this is uracil which is present in RNA. அங்கே RNAல thymine கிடையாது, thymine பதில் uracil is present. DNAல உங்களுக்கு T, RNAல U. When found attached to a sugar, they are called nucleosides. So only sugar oda irunda nucleoside. If a phosphate group is also found esterified to the sugar, they are called nucleotides. So moonum serumbodhu nucleotide. Adenosine, guanosine, thymidine, uridine and cytidine are nucleosides. It seems what? Adenine sugarum, okay, ribose sugar. குவானைனும் ரிபோஸ் சுகர். ஸோ சுகரும் நைட்ரஜன் பேஸும் இருந்தால் தட் இஸ் சைட், நியூக்ளியோசைட். அதுதான் அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யூரிடின். இதோடு உங்களுக்கு பாஸ்பேட்டு சேரும்போது நியூக்ளியோடைடு, அதை அடினிலிக் ஆசிட் ஆர் தைமிடிலிக் ஆசிட் ஆர் குவானிலிக் ஆசிட் ஆர் யூரிடிலிக் ஆசிட் அண்ட் சைட்டிடிலிக் ஆசிட் ஆர் நியூக்ளியோடைட்ஸ். So this is very important. These lines are so because DNA, nucleic acid, okay. And nucleic acids like DNA and RNA consist of nucleotides only. DNA and RNA function as genetic material. இது நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்கும். ரிபோஸோட ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் ரிபோஸ் சுகர், அது குளுக்கோஸ். இந்த ரிபோஸ் சுகரோட நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போவோம். லுக் அட் ஹியர், அடினைன். ஸோ இப்போ நீங்கள் அடினைன் அப்படின்னு பார்க்குறீங்க. திஸ் இஸ் அடினைன், ஓகே. அண்ட் அடினோசைன் அப்படின்னு சொன்னால் த ரிபோஸ் ப்ளஸ் அடினைன். இப்போ அடினிலிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் பாஸ்பேட், அடினைன், அடினிலிக் ஆசிட். ஸோ யுராசில், இது வந்து யூரிடின், நியூக்ளியோசைட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அடினைன் இஸ் அ பியூரின். அடினைன் பியூரின் அப்படின்னு படிக்கும்போதே யூ மஸ்ட் நோ தட் இட் ஹஸ் காட் டபுள் ரிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் ஒரு 9 உங்களுக்கு 9 மெம்பர்டு ஸ்ட்ரக்சர். இதில் 4 இடத்துல நைட்ரஜன் இருக்குது. தட் இஸ் 4 இடத்துல நைட்ரஜன் அப்படி போடலாம், இப்போ போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் புட் இது நம்பர் 1, இங்கே 1, இது 2, this is 3, this is 3. Where place is very small. This is 4 and this is 5. This is 5, 5th place. This is 6, this is 7, this is 7, இங்கே 7, இது 8, இது 9. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸில் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் 1, 3, 7 and 9. ஓகே, 1, 3, 7 and 9. So these 4 places there is a nitrogen. So when you talk about this uracil, you have got 1, here 1, this is 2 and this is 3 and this is 4, this is 5 and this is 6. ஓகே, இங்கே இது 7, 8ன்னு போட்டுக்கலாம். ஸோ யூ காட் ஒன்லி 6 மெம்பர்ட் ரிங். 1, 2, 3, 4, 5, 6 மெம்பர்ட் ரிங். இதில் 1 and 3ல யூ ஹாவ் நைட்ரஜன். ஸோ
1 and 3. This place and this place you have nitrogen. In case if you இது எக்ஸாமில் கேட்டாலும் கேட்கலாம் அதுக்காக. ஸோ இங்கே இன் கேஸ் ஆஃப் பியூரின் பேஸ் 1 3 7 9 பிளேஸில் யூ ஹவ் காட் அ நைட்ரஜன். இங்கே 1 and 3ல நைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் அ பிரமிடின். ஸோ இந்த அடினைன் வித் ரிபோஸ் சுகர் அடினோசைன், அதோடு உங்களுக்கு பாஸ்பேட் போட்டால் அடினிலிக் ஆசிட். அதே மாதிரி யுராசில், யூரிடின் அண்ட் தென் நியூக்ளியோடைடுக்குள்ளே போகும்போது தைமிடிலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட்னு போகிற மாதிரி படிச்சுக்கலாம். ஓகே, தென் you have nucleic acid content. Continuation is there after protein. Let us go through here. Nucleic acids, the other type of macromolecules that one would find in the acid insoluble fraction of any living tissue is the nucleic acid. It is such a huge compound இல்லையா, அதனால macromolecule insoluble fractionல இருக்கு. These are polynucleotides. Together with polysaccharides and polypeptides, these comprise the true macromolecular fraction of any living tissue or cell. ஏன் அதை பாலிசாக்கரைட் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ தானே பார்த்தோம் நைட்ரஜன் பேஸு, சுகரு ப்ளஸ் பாஸ்பேட் எல்லாம் சேர்ந்ததுனால இது ஒரு ஹெவி மாலிக்யூல். For nucleic acids, the building block is a nucleotide. A nucleotide has 3 chemically distinct components. One is heterocyclic compound, the second is a monosaccharide, and the third is a phosphoric acid, orthophosphoric acid actually, or phosphate. So 3 componentல ஒன்று heterocyclic compound, அதுதான் nitrogen bases. Second is a monosaccharide. So example ribose sugar, okay, deoxyribose sugar is monosaccharide or disaccharide, it's a monosaccharide. And the third one is a phosphoric acid, orthophosphoric acid or phosphate. As you notice in figure 9.1, the heterocyclic compounds in nucleic acids are the nitrogenous bases named adenine, guanine, uracil, cytosine and thymine. நம்ம அங்கே பார்த்தோம். Adenine and guanine are substituted purines while the rest are substituted pyrimidines. So adenine and guanine மட்டும்தான் purine and cytosine, thymine and uracil are pyrimidines. The skeletal heterocyclic ring is called the purine and pyrimidine respectively. The sugar found in polynucleotide is either ribose, monosaccharide, pentose or 2-deoxyribose, that is DNA. A nucleic acid containing deoxyribose is called deoxyribonucleic acid, DNA, while that which contains ribose is called ribonucleic acid, RNA. Only one irundha ribonucleic acid, ரெண்டாவது deoxyribonucleic acid. இதோட ஸ்ட்ரக்சர் இன்னும் டீட்டெயில், ஆன்டி பேரலல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட வித்து, பிரெத்து, எவ்வளோ நானோமீட்டர் கேப் இருக்குது பேஸ் பேருக்கு நடுவில், எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஜெனட்டிக்ஸில் மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் லெசனில் படிப்பதனால இங்கே கொஞ்சம் கன்சைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் இட். ஸோ இதோட ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் நாம் பார்த்தது என்னென்னா கார்போஹைட்ரேட், தட் இஸ் பாலிசாக்கரைடுன்ற டைட்டில் இங்கே இருக்குது. லிப்பிட்ஸ் படித்தோம் சின்னது அதனால. அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ், அதனுடைய கண்டினியூஷனாக ப்ரோட்டீன், ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெவி ப்ரோட்டீனான நம்ம டிஎன்ஏவை படித்தோம். ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த லெசனில் இருந்து ஒரு 4 to 5 கொஷின் இந்த முறை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் தரோவாக படிச்சிருங்க. எல்லா ஃபார்முலாவையும், தட் இஸ் எல்லா ஸ்ட்ரக்சரு, அப்புறம் அங்கே இருக்கிற இந்த ஃபேட், லிப்பிடோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தயவுசெய்து படிச்சிருங்க. ஓகே, இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணும், இன்னும் ஸ்ட்ரக்சரோட காம்ப்ளெக்சிட்டிலாம் புரியல அப்படின்னு சொன்னால் just put it in the comment section. I'll just upload it and I'll clarify your doubts. Okay, thank you.